15வது அதிகாரம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கண்களை மூடுங்க. உள்ளான மனுஷன் இருக்கிறான். யாருக்குள்ள? சொல்லுங்க. நமக்குள்ள. அப்ப இந்த உள்ளான மனுஷன் தான் ஜென்ம சரீரம் முதல்ல விதைக்கப்பட்டோடனே தான் ஆவிக்குரிய சரீரம் என்ன பண்ணும்? எழும்பும். அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம் எழும்பணும்னா இந்த ஜென்ம சரீரத்திற்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் ஜென்ம சரீரத்திற்காக வாழக்கூடாது. உள்ளான மனுஷனுக்குள்ள வாழ்ந்தாதான் என்ன பண்ணும்? உழைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அல்லேலூயா. பழைய மனுஷன் யாருங்க? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. பழைய மனுஷன் யாரு? எல்லாரும் கையிலயும் பைபிள் இருக்குல்ல, சொல்லுங்க. கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில பிறக்கவே கூடாத வார்த்தை, தூஷணமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, வம்பு வார்த்தை, இவைகள் எல்லாவற்றையும் விடணும். இதான் மாம்சம் சாகிறது. எத்தனை பேருக்கு செத்து இருக்கு? எடுத்துக்கணும். 15வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா.